வனஜாவுக்கு அடி பலமா? அவ்வளவா பெரிய காயம் எதுவுமே இல்லை நந்தினி. ஆனா டாக்டர் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப வனஜா ஆண்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பாம் விஷயம் அகிலாண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சா? அகிலாவுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க யாருக்குமே அந்த பாம் விஷயம் தெரியாது. 1000 வாலா வெடிக்கும் போது வனஜா அதுல மாட்டிக்கிட்டுதான் போய் சொல்லி சமாளிச்சிருக்கோம். என்ன பாம் விஷயம் உமாக்கு மட்டும்தான் தெரியும். அதனால பிரச்சனை இல்ல. பார்வதி கதையை முடிச்சு ஆதிய பைத்தியமா அலைய விடலான்னு பிளான் போட்டா அதுல வனஜா ஆண்டி வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, பாம் இருந்த ஸ்வீட் பாக்ஸ் பார்வதி கைக்கு போச்சுல்ல? அந்த பாம் இருந்த ஸ்வீட் பாக்ஸ நாங்க தான் பார்வதி கைக்கு போற மாதிரி அகிலா ஆண்டி கிட்ட கொடுத்தோம். அது அகிலா பார்வதி கிட்டயும் கொடுத்துட்டாங்க. பார்வதி கைக்கு போன பாம் எப்படி திரும்பி கார்டனுக்கு வந்தது? எல்லாம் அந்த தின்னி முட்டை உமாதான். ஸ்வீட்டுக்கு ஆசைப்பட்டு அருண் ரூம்ல இருந்து திருடிட்டு வந்திருக்கா. பார்வதி கையில வாங்கின பாம் பாக்ஸ் அது எப்படி அருண் ரூமுக்கு போச்சு? ஆமால, இது யதார்த்தமா நடந்ததில்ல. யாராவது நம்ம பிளான தெரிஞ்சுக்கிட்டு யாராவது நமக்கு எதிராக செயல்படுறாங்களான்னு தெரியல. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருமித்ரா. ஓகே நந்தினி. வனஜா ஆண்டி கிட்டயும் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். என்ன நந்தினி சொல்ற? வனஜா ஆண்டி நம்ம கூட தானே இருக்காங்க. அகிலா ஆண்டிய பழி வாங்குறதுக்கு எல்லா விதத்திலயும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. வனஜாவால அகிலாண்டேஸ்வரிய வெளிப்படையா தனியா நின்னு எதிர்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம கூட கூட்டணி வச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் அந்த வனஜாவும் ஆதிக்கடவுர் பரம்பரையில ஒருத்தி தான். அது மட்டும் இல்ல, ஒரே குடும்பம்னு கூட பார்க்காம நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு அகிலாவுக்கு எதிரா குழி பறிக்கிற வனஜா நாளைக்கு நமக்கு எதிரா யார் கூடயாவது கூட்டணி வச்சுக்கிட்டு நமக்கு எதிரா குழி பறிக்க கூட தயங்க மாட்டா. நீ சொல்றதும் கரெக்டா நந்தினி. அதனால வனஜா விஷயத்துல நீ கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. எல்லா விஷயத்தையும் அந்த வனஜா கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம். நமக்கு தேவைப்படுற விஷயத்த மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போம். அதான் நமக்கு சேஃப். ஓகே நந்தினி, நான் பாத்துக்கிறேன். சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு போ. சரி, நீ இங்க இருந்து கிளம்பு. பார்வதி, ஒரு புதினா டீ போட்டு மேல எடுத்துட்டு. சரிங்க. மாமா, ஆமா, அன்னைக்கு ஸ்வீட் மளிகை போல வாங்கிட்டு வந்தீங்களே, இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காட்டுங்க, நான் வேணா திரும்பி கண்ணு மூடிக்கிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் மாமா, இன்னைக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையா? அன்னைக்கு மாதிரி ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? அவசரப்படாத, நான் உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். ஆனா அது சாப்பிடுற பொருள் இல்ல. அப்படியா? என்ன மாமா கொண்டு வந்திருக்கீங்க? காட்டுங்க பாப்போம். இரு. என்ன பொட்டலம் மாமா இது? ஏதோ கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கு. கோயில் பிரசாதம் தான். நம்ம ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்டன்ட் அவர் கோயில் போயிட்டு வந்தேன்னு பிரசாதம் கொடுத்தாரு. உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் கொண்டு வந்தேன். இரு, நானே வச்சு விடுறேன். இருங்க மாமா.
என்ன மாமா ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் கட்டின இந்த தாலியை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி மறைச்சு வைக்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரியற மாதிரி நான் தாலியை போட்டுக்கணும்னு நீங்க ஆசைப்படுற மாதிரி என் மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கு மாமா. உன் மனசுக்குள்ளேயும் ஆசையா? என்ன ஆசை அது? கழுத்துல தாலியோட உங்க பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. ஆனா அதுக்கு எப்போ நேரம் வரும்னு தெரியல. அவ்வளவுதானே? இப்போ போட்டோ எடுத்துட்டா போச்சு. ஆ, வேண்டாம் மாமா, யாராவது பாத்திர போறாங்க. என் போன்ல தானே இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்படி வா. ஒரு பெண்ணோடு எங்கும் இல்லை இவள் போல் வேறோடு செம்பருத்தி. என்னமோ தெரியல, இந்த செல்ஃபில நீ எக்ஸ்ட்ரா அழகா தெரியுற. உன் முகத்துல வழக்கத்தை விட அதிகமான சந்தோஷம் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த தாலி தான் மாமா. என்ன சொல்ற நீ? கல்யாணமான பொண்ணுங்களுக்கு கழுத்துல இருக்கிற தாலியை பார்க்கும்போது முகத்துல பூரிப்போ சந்தோஷமும் இருக்கும். அந்த பூரிப்போ சந்தோஷமும் தான் ஒரு பொண்ணுக்கு உண்மையான அழகு. நான் இப்போ பூரிப்பிலையும் சந்தோஷத்திலையும் இருக்கேன் மாமா. அதான் அழகா தெரியறேன். பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போலே இருந்ததில்லை என் உயிரே. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. டீ எடுத்துட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? பார்வதி, 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 என்ன ஐஸ்வர்யம்மா? என்ன பார்வதி, ஆதிக்கு புதினா டீ கொடுத்துட்டு வரியா? ஆமா ஐஸ்வர்யம்மா. தாலி வெளியில தெரியுது பார்வதி. மித்ரா வந்துட்டு இருக்கா, சீக்கிரம் கரெக்ட் பண்ணிக்கோ. இந்த கம்பல் நல்லா இருக்கே, எங்க வாங்குன? இது அந்த கோவில் பக்கத்துல ஒரு அக்கா கடை வச்சிருக்காங்கல்ல, அங்க வாங்குனேன். சரி. போயிட்டா. ஜாக்கிரதையா இரு பார்வதி. சரிங்க ஐஸ்வர்யம். ஏய், என்னடி? வாட்? ஏய், என்னடி சொன்ன? காது கேட்கதா? என்னடின்னு கேட்டேன். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன இப்படி மரியாதை இல்லாம பேசுவ? நீ யார் இந்த வீட்ல?
உனக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? இது உனக்கு நல்லதில்ல. நீ இந்த வீட்ல இருக்கிறது இந்த குடும்பத்துக்கே நல்லதில்ல. ஒரு புதினா டீ குடுத்துட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? ஆமா, இவ்ளோ நேரம் ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த புடவை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு பெரிய சொன்னாரு. 2 பேரும் சேர்ந்து விதவிதமா செல்ஃபி எடுத்தோம். ஆமா, இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். நாகபுரி வம்சத்தை சேர்ந்த பாம்புதார நீ. உன்னை அடிச்சு விரட்டுற காலம் ரொம்ப தூரத்துல இல்லடி. என்ன சொல்ற? அகிலாவோட லேப்டாப்ல இருந்து தகவல் திருடணுமா? இது சிங்கத்தோட வாயில தலைய விட்டு எடுக்கிற மாதிரி ரிஸ்கான வேலை. ரிஸ்கான வேலைதான். ஆனா சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் ஒரு சாட்டிய கையில வச்சுக்கிட்டு அந்த சிங்கத்தையே ஆட்டி படிக்கிறது இல்லையா? இந்த வேலையை மட்டும் நீ நல்லபடியா முடிச்சிட்டா அகிலாண்டேஸ்வரிக்கும் அவங்க சாம்ராஜ்யத்துக்கும் நாம ஒரு முடிவு கட்டிடலாம். அகிலாண்டேஸ்வரிக்கு முடிவு கட்டுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான தகவல் அந்த லேப்டாப்ல இருக்கு? அகிலாண்டேஸ்வரி பிசினஸ் சம்பந்தமா முக்கியமான அக்ரிமெண்ட், அசைன்மெண்ட், கொட்டேஷன் இப்படி எல்லாமே லேப்டாப்ல ஒரு ஃபோல்டர்ல வச்சிருக்கா. அந்த ஃபோல்டர்ல இருக்கிற விஷயம் ஒண்ணு விடாம பென்டிரைவ்ல நீ எனக்கு காப்பி பண்ணி கொடுக்கணும். சூப்பர் பிளான் நந்தினி. நீ சொல்ற மாதிரி லேப்டாப்ல இருந்து அந்த தகவல் எல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் அகிலாண்டேஸ்வரியோட சாம்ராஜ்யத்துக்கு சமாதிய கட்ட வேண்டியதுதான். ஆனா அந்த அகிலாண்டேஸ்வரியோட லேப்டாப்பை ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் வேணுமே. அகிலாண்டேஸ்வரியோட லேப்டாப் பாஸ்வேர்ட் எனக்கு தெரியும். இப்போ அந்த பாஸ்வேர்டை நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். லேப்டாப்போட பாஸ்வேர்ட் உனக்கு தெரியுமா? எப்படி? யூனியன் ஆஃபீஸ்ல அகிலாண்டேஸ்வரி சீட் இருக்கிற இடத்துல தலைக்கு மேல ஸ்பை கேப் வச்சு அகிலாண்டேஸ்வரி லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணி பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பர் நந்தினி. நீ லேப்டாப் பாஸ்வேர்டை ஃபர்ஸ்ட் அனுப்பு. நான் எப்படியாவது அகிலாண்டேஸ்வரியோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி நீ சொன்ன ஃபோல்டர்ல இருக்க மேட்ச் எல்லாத்தையும் பென்டிரைவ்ல காப்பி பண்ணிடுறேன். பார்த்து ஜாக்கிரதை மித்ரா. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அந்த அகிலாண்டேஸ்வரி உஷாராயிடுவா. அப்புறம் நமக்கு சமாதி கட்டிடுவா. நீ ஒன்றும் கவலைப்படாத நந்தினி. உன் தங்கச்சிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். சரி. இந்த அக்கா என்னக்கா சொல்ற? அம்மாவோட லேப்டாப்லயே கைய வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா? ஆமாண்டா கணேசா. நந்தினியும் மித்ராவும் அம்மாவுக்கு எதிரா ஏதோ பெரிய சதி பண்றாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இந்த நேரம் பார்த்து மாமா வேற திடீர்னு ஹைதராபாத் போயிட்டாரு. இதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்த ஹைதராபாத் போயிருக்க மாமா கிட்ட சொல்லிட்டியாக்கா? இந்த விஷயத்த முதல்ல நான் மாமா கிட்ட தாண்டா ஃபோன் பண்ணி சொன்னேன். இப்ப அவரால் ஹைதராபாத்ல இருந்து வர முடியாதாம். ஏதாவது செஞ்சு எப்படியாவது மித்ரா திட்டத்தை நடக்க விடாம பண்ணுன்னு சொன்னாரு. மாமா காரணமா தான் அப்படி பண்ண சொல்லிருக்காரு. என்னடா சொல்ற? அக்கா, நீ யாரு? த கிரேட் ஆதித்யாவோட ஒய்ஃப், அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மருமக. அந்த மித்ராக்கு உன்னால சரியான பாடம் கத்து கொடுக்க முடியும்னு
மாமா சொல்லாம சொல்லியிருக்காருக்கா. டே கணேசா, நானே இந்த மித்ரா விஷயத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேன். நீ வேற உசுப்பேத்திட்டு இருக்க. நான் ஒன்னும் உன்னை உசுப்பேத்ததுக்குலாம் சொல்லலக்கா, உண்மையாதான்க்கா சொல்லிட்டு இருக்கேன். ஆதிக்கடை ஒரு குடும்பத்துக்கு, அதுவும் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா உன்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமாக்கா? சாதாரணமாவே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. இப்போ நான் அந்த குடும்பத்தோட மூத்த மருமக. என்னால எப்படி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? உனக்குள்ள இருக்கிற தைரியமும் துணிச்சலும் வெளியே வரணும். அதுக்காக தான் மாமா இந்த பிரச்சனைய உன்னையே சமாளிக்க சொல்லியிருக்காருக்கா. நீ சொல்றதும் கரெக்ட் தான் கணேசா. வனஜம்மா வர இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. மித்ராக்கு இப்ப ஹெல்ப் பண்ண யாருமே இல்லக்கா. அதனால நீ தைரியமா மித்ராவை சமாளி. உன்னால முடியும்க்கா. சின்னையா ஐஸ்வர்யா அம்மா கிட்ட கூட இத பத்தி சொல்ல வேண்டாம். நீ தனியா நின்னு மித்ராக்கு தண்ணி காட்டு. மாமா வந்தா கண்டிப்பா உன்னை பாராட்டுவாருக்கா. சரிடா கணேசா, அந்த மித்ராவா நான் இப்போ ஒரு கை பாத்திரலாம். அம்மாவுக்கு எதிரா மித்ரா பண்ற அந்த சதியை முறியடிச்சு மித்ரா மூஞ்சில கரிய பூசுறேன். சூப்பர்க்கா. இப்பதான் நீ ஆதித்யாவோட ஒய்ஃப், அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மூத்த மருமக. அம்மா, காஃபி. அங்க வை பார்வதி. அம்மாவோட லேப்டாப்ல இருந்து எப்படி திருடலான்னு பிளான் பண்றா போல இருக்கு. என்ன மீறி எப்படி திருடுறான்னு நானும் பாத்துடுறேன். ஆண்டி, குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் மித்ரா, உட்கார். ஹலோ. குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? ஐயோ, லேப்டாப்பை கையில எடுத்துட்டாலே. அதுல இருந்து ஏதாவது திருடுறதுக்குள்ள நாம ஏதாவது செஞ்சு தடுக்கணுமே. வேற வழியே இல்ல. அம்மாவை போய் கூட்டிட்டு வந்துருவோம். ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பார்வதி? உங்களை ஐயா கூப்பிடுறாங்கம்மா. ஓ, ஐ கால் யூ பேக்.